இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் என்ன கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. பந்தயத்துல வேற தோத்து போயிருக்கீங்க. அத்தை, அதுக்கு நீங்க தான் சாட்சி. நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை கேளு ஃபர்ஸ்ட். அது பூர்ணி சார்பா நிச்சயதார்த்த தாம்பூலத்தை யார் வாங்க போறாங்க மாமா? நீயும் நானும் பூரியோட அண்ணாணி சார்பா வாங்க போறோம். சொல்லு பூமி, சொல்லு. அப்போ என் தம்பி சார்பில்ல மாமா? அது அம்மா யாரையாவது ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒரே வயித்துல பிறக்கலனாலும் கூட பிறந்த அக்கா தம்பி மாதிரி நானும் சிவாவும் வளர்ந்தோம் மாமா. நான் இருந்தோம் யாரும் இல்லாத அனாதை மாதிரி என் தம்பி சார்பா யாரோ ஒருத்தர் வந்து தாம்பூலம் வாங்கினா நல்லா இருக்குமா? பூமி பூமி, நீ பாயிண்ட்டுக்கு வா. அப்ப இந்த தாம்பூல தட்டை யார் வாங்கணும் நீ நினைக்கிற? மாமா அது வந்து, அதாவது எங்க அபூர்வா சித்தை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பூமி, உங்களுக்கு இதை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஒத்துக்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சிருந்து எதுக்காக கேக்குற? ஒத்துக்குவீங்கன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, அதனாலதான் கேட்டேன். சிவாவோட அம்மா அப்பா என்ன பெத்த பொண்ணை விட நல்லா பாத்துக்கிட்டாங்க மாமா. அவங்க என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதுவும் கிடைக்காத நாட்கள்ல என் தம்பி எவாவது பட்னியா விட்டுருப்பாங்களே தவிர என்ன அப்படி விட்டதே இல்லை. என்னாலதான் இன்னைக்கு அவங்க இந்த உலகத்திலயும் இல்ல. பூமி, எந்த உலகத்துல இருந்தாலும் அவங்க புள்ள, அதான் என் தம்பி, இன்னைக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்துல ஒரு அநாத மாதிரி நிக்கிறத பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. அவங்க ஆத்மா சாந்தி அடையாது மாமா. அதனாலதான் அப்பா ஸ்தானத்துல ஏன் அப்பாவை நிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. அதான் இவ்ளோ ஆசைப்படுறாளடா, நீ வேண்டான்னு சொல்லாத.